ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்ததை இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்க ஆவடி வரைக்கும் பட்டாசு வாங்கறதுக்காக போயிருந்தோம். அதை இந்த vlogல நான் காட்டுறேன், பாருங்க. ஆல்ரெடி கொஞ்சம் பட்டாசு இருக்கு இங்க. யானை அழகா இருக்குல்ல, எல்லா இடத்துலயுமே பட்டாசு கடை போட்டிருக்காங்க. அதாவது நெம்லிச்சேரி, திருநெல்லூர், ஆவடி அப்படின்ட்டு. ஸோ ஆவடியில கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதனால எல்லா பட்டாசு கடையும் அப்படியே பார்த்துட்டே போகணும். எங்க வந்து பிரைஸ் கம்மியா இருக்கும் அங்க வாங்கிக்கலாம். ஏன்னா இங்க எல்லாமே கிலோ கணக்குல போர்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க 555 வச்சிருக்காங்க நெம்லிச்சேரில. ஸோ அப்படியே பார்த்துட்டே போகணும். ஆவடியில மட்டும் நாங்க எந்த கடையில வாங்கணும், எவ்வளவு அமௌண்ட், எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இங்க வந்து இப்போ பட்டாபிராம் டைட்டில் பார்க், நியூ டைட்டில் பார்க், அதை தாண்டி அந்த புதுசா கட்டின பிரிட்ஜ் மேலதான், அந்த பிரிட்ஜ் மேலதான் போயிட்டு இருக்கோமே. பட்டாபிராம்னாலே மீன் மார்க்கெட் தாங்க, செம்மையா இருக்கும் ஹோல்சேல் மார்க்கெட். நான் ஒரு vlogல அதை போட்டிருக்கேன் பாருங்களேன். பட்டாபிராம்னாலே 12 shots 199 முருகன் ட்ரேடர். இதா பிரபு, குருவில 9 ரூபா போட்டிருக்கேன் பிரபு. ஆவடியில செம்ம டிராபிக். கடைசியா இந்த கடைக்கு தான் கூட்டு வந்தாரு. இந்த கடையில நம்ம கிலோ கணக்கா வாங்கிக்கலாம். 444 தான் ரேட்டு. ஸோ இங்க வந்து நாங்க என்னென்ன பட்டாசு எடுத்தோம்னு காட்டுறேன் பாருங்களேன். ஒரே கொச்சன்னு எல்லாமே இருக்கு. எல்லாரும் கலச்சு போட்டு வச்சிருந்தாங்க. அதுல இருந்து போய் நாங்களுமே தேடி ஒரு ஒன்னா புஷ்பானம், சங்கு சக்கரம், ஜாட்டி, அப்புறம் சரம், ஒரு 1000 வாலா சரம் எடுத்தோம். ஸோ அப்படியே ஒன்னொன்னா பாத்துக்கிட்டே போனோம். ஏன்னா இங்க கச்சாமுச்சான் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கே எது தெரியல, சுறுசுறு கம்பி லாங்கா இருந்தது. அதெல்லாம் வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டோம். அப்புறம் ஒரு பாம், ஆட்டோ பாம் எடுத்தோம். ஏன்னா இது எல்லாமே பல்கா பாக்ஸா இருக்கிறதுனால எனக்கு சரியா ஒன்னு பிக்சர் இருக்கு, ஒன்னு பிக்சர் இல்ல. சோ ஆட்டோ பாம் நல்லா இருந்தது, ரொம்ப சவுண்ட் நல்லா. இதுல போட்டிருக்கு பாத்தீங்களா பாம்னு, இந்த பேர் வச்சுதான் நான் எடுத்தேன். சில இதுக்கு வந்து போட்டோஸ் தெரியுது, சில இதுக்கு தெரியல. எந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல எங்களால. சோ ஓரளவுக்கு எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் குருவி வெடி இதெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம். சோ எங்களுக்கு மொத்தம் நாங்க 3 கிலோ எடுத்தோம். 1 கிலோ வந்து 444, 3 கிலோ எடுத்தோம். சோ 3 கிலோல 1 கிலோவே வந்து அந்த 1000 வாலா வந்து 1 கிலோக்கு மேல வந்துடுச்சு. மீதி 2 கிலோ வந்து கிட்ஸுக்கு எல்லாமே சேர்த்து எடுத்ததுதான். சோ அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம எடை போட்டுட்டு அங்கேயே பில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே ஊதுவத்தியும் இருக்கா. அந்த ஊதுவத்தி பாத்தீங்கன்னா 1 20 ரூபாய். 3 ஊதுவத்தியா வாங்கிட்டோம். இங்க இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே வந்துட்டோம். சோ இது உள்ளயுமே செம்ம ரஷ், கூட்டம், நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த கிலோ கணக்குல போட்டது எல்லாருக்குமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த கூடையில வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியே பாவம் இது போல ஊதுவத்தி விற்கிறவங்க கிட்டயும் நான் என்ன பண்ணேன், 2 வாங்கிட்டேன். அதாவது காசு கொடுத்தா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, அவங்களும் கஷ்டப்படுறவங்க தானேன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். ரொம்ப நேரமா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. வர வழியில ரொம்ப பசிச்சுது. சரி, இங்க எப்பவுமே இந்த அங்கிள் வந்து ரொம்ப ரேர் தான். இந்த பன் இருக்கு பாத்தீங்களா, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த பன்ல வந்து ஒரு சாக்லேட்டு பால்கோவா பன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல குலோப் ஜாமே வச்சு தருவாரு. நான் வேற எதுவும் வெளியெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ வெளியே சாப்பிடணும்னா கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன், பார்த்து வாங்குவேன் எந்த பொருளா இருந்தாலும். அந்த பன்னு வந்து அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே அன்னைக்கு சண்டேன்றனால அந்த சண்டையை மிஸ் பண்ணாம போயிட்டு, நம்ம வந்து தீபாவளினாலே காய்கறி ரேட்டு, பூ ரேட்டு எல்லாமே அதிகமா இருக்கும். நமக்கு வாழைப்பழம், பூவு, காய் எல்லாம் சமைக்க தேவைன்றதுனால அன்னைக்கு லேட்டா போனேன். கிட்டத்தட்ட 7 o'clock இருக்கும் நான் சந்தைக்கு போகும்போது. பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. ஸோ அப்படியே சந்தைக்கு போயிட்டு என்ன காய் தேவையோ அது எல்லாமே வாங்கிக்கிட்டு, பூவு, வாழைப்பழம் முக்கியமா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு, மழை வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு. ஏன்னா பூ வெளியுமே விலை அதிகம். அந்த அக்காட்ட வந்து 20 ரூபாய் தான் எப்பவுமே சாமந்தி. ஸோ அதனால காயெல்லாம் ஓரளவுக்கு வாங்கிட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கும். எவ்வளோண்ணா தக்காளி? 4 கிலோ 50 ரூபா தக்காளி. கொஞ்சம் சில்லறையா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 100 ரூபா தான், அதுக்கு மேலே சில்லறை கிடைக்கல. ட்ரெஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்துட்டேன். சென்னை சில்க்ஸ்ல போய் எடுத்துட்டோம். ஸோ பூக்கிட்ட எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்களேன். இந்த ஆழாக்குல நான் எப்பவுமே 10 ரூபான்னு வாங்குவேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா 30 ரூபாவா. ஒரே ஒரு டம்ளர் பூ வந்து 30 ரூபான்னாங்க. சரி போதும்னு சொல்லிட்டு அது வந்து ஜாதி மல்லி அது வாங்கிக்கிட்டேன். வீட்டுல கொஞ்சம் மல்லி இருக்கு. அதுக்கப்புறம் சாமந்தி மட்டும் வாங்கிக்கிட்டோம். எப்பவுமே வாழைப்பழம் வாங்குவோம் சாமிக்கு படைக்கிறதுக்காக. அது ஒரு டசன் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற வெங்காயம், தக்காளி, ஒரு 4-5 காய், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இது மட்டும் எப்பவுமே வாங்கிட்டு வந்துடுவோம். சோ இது இவ்வளவுதான் வாங்கினது. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் மழை காலத்துல பார்த்து வாங்கணும். போன வாட்டி ஒரு வாட்டி நான் ஏமாந்துட்டேன். ஃபுல்லா அழுகுன வெங்காயம் தான். அது பார்க்கும்போது நல்லா இருக்கு, வீட்டுக்கு வந்தாதான் தெரியுதே.
அப்புறம் நாங்க வாங்கி வந்த பட்டாசு பாத்தீங்கன்னா இதுதான். நான் அந்த பட்டாசு கடைக்கு போய் வாங்கி வந்தோம்ல, அந்த பட்டாசு இதுதான். இந்த 1000 வளர்க்கலாம் அதுவே 1 கிலோ கிட்ட வந்துருச்சு. மத்த எல்லாமே நாங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்தோம், அதான் என்னென்னு. சோ அந்த பொடி வெடிலாம் இருக்குல்ல, பிஜ்லி வெடி பாக்கெட்டு, அது 2-3 எடுத்தோம். அதுக்கு அடுத்து சரம். இதுல எக்ஸ்ட்ரா நாங்க பழசா கொஞ்சம் பட்டாசு வாங்கினது இந்த பாக்ஸ்ல வாங்கினது. இந்த பாக்ஸ் வந்து ஒரு 350 ருபீஸ். அது இல்லாம நான் சுறுசுறு கம்பி, இந்த லக்ஷ்மி வெடிலாம் நாங்க தனியா வாங்கணும். சோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா வாங்கின பழைய பட்டாசு. இது வரைக்கும் இந்த புது பட்டாசு மொத்தமா சேர்த்தா நாங்க தீபாவளிக்குன்னு வாங்கினது இந்த 2500 ரூபாய்க்கு இவ்வளவுதான் இந்த பட்டாசுங்களே. இதுக்கே பட்ஜெட் 2500 ரூபாய் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் காலையில தீபாவளி அன்னைக்கு நாங்க வெஜ்ஜு தான் செய்வோம், நான்வெஜ் செய்ய மாட்டோம். ஸோ என்ன செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா, காலையில மழை பெஞ்சுட்டே இருந்ததுங்க. சிம்பிளா ஒரு கோலம் போட்டாச்சு. இது கூட இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே ஃபுல்லா அலைஞ்சிடுச்சு, ஏன்னா மழை விடவே இல்லை. பூரி, வடக்கறி, மெதுவடை, மாவு அரைச்சி வச்சிருக்கிறதுனால தோசைல இட்லி ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டிஃபன் மட்டும் செஞ்சுட்டு சிம்பிளா பசங்களாம் ட்ரெஸ் போட்டு விளக்கேத்தி பூஜை பண்ணிட்டு சிம்பிளா விளக்கேத்தி பூ போட்டுட்டு பசங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு டிஃபன் கொடுத்து சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சிட்டோம். இதுதான் நம்ம ரொம்ப சிம்பிளா தீபாவளி கொண்டாடினது. எப்பவுமே தீபாவளி அன்னைக்கு நாக சதுர்த்தியும் வரும், கோவில்ல நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க. அதே போல குபேர லட்சுமிக்கு ஈவினிங் ஆனா பூஜை பண்ணுவோம் வீட்டுல. நான் தொடர்ந்து ஒரு 2 வருஷமா இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கேன். சோ தம்பி வந்து பசங்களை வச்சு பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டான். யாராவது ஒரு பெரியவங்க கண்டிப்பா பக்கத்துல இருந்துதான் பட்டாசு வெடிக்கணும். நானும் இல்ல ஹஸ்பண்ட் இல்ல தம்பி யாராவது இவங்களை நிக்க வச்சு பட்டாசு வெடிப்போம். லோக்கி ரொம்ப பயப்படுவான், ஆனா சர்வேஷ் வந்து அவ்வளவு பயப்படலாம் மாட்டான். அவன் எந்த வெடி கொடுத்தாலும் பட்டு பட்டுன்னு வெடிச்சிட்டு ஓடி வந்துருவான். சரி நம்மளும் குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அந்த 1000 வாலா சரம் மட்டும் வச்சுட்டு நான் வந்துட்டேன். எனக்குமே பட்டாசுனா ரொம்ப பயம், வெடிக்கவே மாட்டேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு வெடியாவது வெடிக்கணுமேன்னு சொல்லிட்டு போயிட்டு வச்சுட்டு வந்தேன். ஈவினிங் வந்து பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னன்னா 5 மணிக்கு மேல குபேர லட்சுமி பூஜைக்கு தான், அதாவது குபேரர் போட்டோ வச்சு லக்ஷ்மி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச நெல்லிக்கனி அப்புறம் வந்து உப்பு தீபம்லாம் ஏத்தி ஒரு 5 விளக்கு ஏத்திட்டு அந்த கோலம் வந்து மணப்பலகையில போடுவோம் இல்லையா, குபேர கோலம் போட்டுட்டு அந்த குபேர தகடு நம்ம கிட்ட இருந்தா வைக்கலாம், அப்படி இல்ல அந்த நம்பர்லாம் வந்து நம்ம மஞ்சள்ல எழுதி ஓம் ஸ்டீம் அப்படிலாம் போட்டுட்டு காசு ஒரே போல காசு 108 காயின் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே எந்த பூஜை பண்ணாலும் முதல்ல நம்ம விநாயகரை வழிபட்டுட்டாதான் எந்த பூஜையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்வாங்க. சோ விநாயகர் கிட்ட இந்த பூஜை நல்லபடியா இருக்கணும், எந்த பிரச்சனையும் எந்த தடங்களும் வரக்கூடாது சொல்லி ஒரு விளக்கேத்தி நம்ம விநாயகரை துதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் பூஜை பண்ண போறோம். இப்ப லக்ஷ்மிக்கு வந்து 108 போற்றி, லக்ஷ்மியோட போற்றி இல்லையா, அதை சொல்லி ஃபர்ஸ்ட் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணோம். அதுக்கப்புறமா ஓம் தனபதி நமக, ஓம் குபேராய நமகம் சொல்லி குபேரருக்கு 108 காயின் வச்சு அர்ச்சனை பண்ணோம். லக்ஷ்மிக்கு குங்குமத்தாலையும், லக்ஷ்மிக்கு என்கிட்ட இருந்தது அவங்களுக்கு பிடிச்ச பொருள் பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்கு, ரொம்ப வாசனையா பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ போட்டிருக்கேன், துளசி வச்சிருக்கேன், அப்புறம் உப்பு தீபம் ஏத்தி வச்சு குபேர பானையில அரிசி பருப்பு காசுலாம் போட்டு வச்சு வெத்தலை பாக்கு பழம் தீர்த்தம் அவ்வளவுதான் நான் வச்சிருக்கேனே. வாசல்ல கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு உள்ள எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பூ எனக்கு ஒண்ணுதான், தாமரை பூ எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல ரோஜா பூவாது வாங்கிட்டு வர சொல்லி அந்த ரோஜா இதழ்ல காசை வச்சு எண்ணி போட்டோம். பாப்பா போன வருஷமா என் கூட உட்காந்து பூஜை பண்ணா, இந்த வருஷமா பாப்பா உட்காந்து என் கூட பூஜை பண்ணா. ஸோ இப்ப பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ தான் 108 தடவை ஓம் தனபதியே போடுறி அப்படின்னு சொல்லி அந்த காயின் எல்லாம் எடுத்து போட்டா. ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 1 hour இந்த பூஜை இருக்கும். இந்த 1 hour நான் 2 வருஷமா தொடர்ந்து செய்யறேன். நம்ம வீட்டுல கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, ரொம்ப காசுக்கே கஷ்டமா இருந்தாலும் சரி, சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் இல்ல நிலம் வாங்கணும் இல்ல நகை நிறைய சேரணும்னா கூட நீங்க இந்த பூஜையை செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்மளால முடிஞ்சா ஒரு பிரசாதம் செஞ்சு வைக்கலாம், அப்படி இல்லையா குபேரருக்கு பிடிச்சா அவ்வளவு நாட்டு சர்க்கரையும் வைக்கலாம். எதுவுமே இல்லைன்னா வெத்தலை பாக்கு பழம் கற்கண்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்க வேண்டிக்கலாம். அன்னைக்கு லக்ஷ்மியும் நம்ம கும்பிடுறோன்றதுனால லக்ஷ்மிக்கு கிராம்பு ஏலக்காய் காசோட சத்தம் இதெல்லாம் தான் உங்களுக்கு பிடிக்கும்வாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மனசார நிறைவா செஞ்சாலே இந்த பூஜை ரொம்ப சூப்பரா இருக்கும்.
எந்த ஒரு விஷயமும் நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம குழந்தைங்க கிட்ட வரும். நம்ம பண்ற நல்ல விஷயம் இப்ப நான் லாஸ்ட் இயர் பூஜை பண்ணும்போது அவன் பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்தா. இந்த வருஷமும் அவன் 108 தடவை குழந்தை உட்காந்து பூஜை பண்றா. ஸோ நீ நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கோமா, அதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், அந்த செல்வம் இருந்தாலே போதும், படிப்பு செல்வம் தான் நிரந்தரம் அப்படின்னு சொன்னேன். ஃபைனலா கற்பூரம் வந்து காமிச்சிட்டு கண்டிப்பா ஆரத்தி எடுக்கணும். ஏன்னா திருஷ்டி அம்மனுக்கு கண்டிப்பா விழும். நம்மளுடைய கண் திருஷ்டியே விழும்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜை எல்லாம் பண்றோம் இல்லையா, இதுவே ஒரு திருஷ்டி தான். ஸோ அதனால அம்மனுக்கு வந்து திருஷ்டி மாதிரி எடுத்து வெளியே ஊத்திடணும், அவ்வளவுதான். ஸோ இப்ப கற்பூர இதெல்லாம் வீடு ஃபுல்லா காமிச்சிட்டு பூஜை எல்லாம் பண்ணி ரொம்ப சிம்பிளா தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜையை 2 வருஷமா தொடர்ந்து செய்யறேன். எனக்கு பலன்கள் வந்து அதிகம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நம்ம எதையுமே வெளியே வந்து முழுசா சொல்லிக்க கூடாது சொல்லுவாங்க. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் காசுக்கும் சரி எதுக்கும் தட்டுப்பாடு வந்ததே இல்லை. எப்பவுமே என் கையில காசு இருந்துகிட்டே இருக்கும். அது 1 ரூபாவோ 2 ரூபாவோ சரி, ஆனா இருக்குது இல்லையா, அதுதான். ஸோ இப்படிதான் அன்னைக்கு வந்து ஆரத்திலாம் எடுத்து நம்ம கும்பிட்ட பூஜை வந்து நல்லபடியா நிறைவேறணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னைக்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து அதை வெளியே கொட்டிடணும். ஸோ எப்பவுமே நான் வந்து என் மனசார எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ப்ரே பண்ணிக்குவேன். நம்மளை சுத்தி இருக்கிற 4 விஷயம் நல்ல விஷயமா இருந்தாலே நமக்கு கெடுதல் எதுவுமே வந்து சேராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து ப்ரேயர் பண்றதுன்றது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. அது எப்பவுமே நமக்கு நன்மையை தான் செய்யும், தீமையை செய்யாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிரேயர்ன்றது எப்பவுமே நமக்கு ஏதோ ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் துணையா இருக்கும். நமக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் நீ கும்பிட கடவுள் தான் உன்னை காப்பாத்துச்சுன்னு கண்டிப்பா யார் வாயில இருந்தாது வரும். நான் அதை பிலீவ் பண்றேன், நான் நம்புறேன். எனக்கு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு பேரண்ட்ஸ் இல்லைனாலும் அவங்களுடைய சப்போர்ட்டா அவங்க கடவுளா இருந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்மளுடைய பிரேயர் தான் நமக்கு எல்லாமே, நம்ம வேண்ட எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். இந்த நம்பிக்கை வந்து நம்மளை எல்லா விஷயத்திலயும் சக்சஸ கொடுக்கும். ஸோ அன்னைக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தீபம்லாம் எரியிட்டோம். இது எதையுமே கலைக்க கூடாது, மறுநாள் தான் எடுத்து வைக்கணும். ஸோ ஈவினிங் வந்து பட்டாசுலாம் கொளுத்தி ரொம்ப சிம்பிளா எங்க வீட்டு தீபாவளி இப்படிதான் போச்சு. கண்டிப்பா இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். நான் சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனல்ல எல்லா விஷயமும் நல்ல விஷயமா எங்க வீட்டுல நான் ஃபாலோ பண்றதையும் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை, தேங்க்யூ. கண்டிப்பா உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற எல்லா vlogமே கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து நம்ம சஷ்டி வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நான் வீட்டுல பூஜை பண்ணியிருந்தேன். அதாவது முருகருக்கு விரதம் இருந்து நம்ம வந்து படையல் போட்டு படைக்கலனா கூட காலையில சாப்பிடாம தலைக்கு குளிச்சுட்டு 6 தீபம் வெத்தலை தீபம் போட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு விளக்கேத்தி பூ போட்டு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த 6 நாளுமே நீங்க முருகர்கிட்ட வேண்டி 7வது நாள் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம், ரொம்ப நல்லது. இந்த சஷ்டியில நீங்க கண்டிப்பா வேண்ட எல்லாமே உங்களுக்கு முருகர் கொடுப்பாரு, நான் நம்புறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.